guys, welcome back to our channel. Diya here. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு today is a very special day for me. So இன்னைக்கு வந்துட்டு என்னோட convocation day. நான் டிகிரி வாங்க போறேன். So ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ரொம்ப ஒரு 2 years கழிச்சு என்னோட friends, என் gang and எங்க batch, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நான் வேறு சாரீ வேறு கட்டணும். ஸோ எப்படி வந்துட்டு நான் சீக்கிரம் போக போகிறேன்னு எனக்கே தெரில. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஸ்டியூம் என்னோட கிராஜுவேஷன் காஸ்டியூம் சாரீ கட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம், திரும்ப பேட்ச்லாம் ஒன்று சேர போகிறோம். எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ சீக்கிரம் போகணும், டைம் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா தான் லேட் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நானும் என் அம்மாவும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ரேப்பிடோ பிடிச்சி ஒரு வழியாக எங்கள் காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப நாள் கழித்து எங்கள் காலேஜ் பார்க்கும்போது ஒரு மாதிரி தனி வைப்பாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பிளாக் கோட் ஒன்று தருவாங்கள்ல, அந்த கோட்டுக்கு வந்துட்டு 350 rupees அட்வான்ஸாக கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பே பண்ணி கட்டிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு தனியாக ஒரு சீட்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சீட்ஸில் வந்துட்டு உட்கார போயிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு யாரையுமே காணோம். ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கேங்கை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி ஆகாஷை மட்டும் ஒரு வழியாக பார்த்துட்டேன். பாய்ஸ் டீம் கூட உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் திஸ் இஸ் மகேஷ். பாருங்கள், மகேஷும் வந்துட்டு எங்கள் கூட தான் வந்துட்டு கிராஜுவேட் ஆகிறான். ஸோ அப்படியே அந்த கோட்டை ஒன்று மாட்டிக்கிட்டு அழகாக வந்துட்டு சீட்டில் உட்காந்துட்டேன். பட் என்ன ஆகிடுச்சுன்னா, எங்கள் கிளாஸ் பசங்களோட எங்களை கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. அந்த இடத்துல இடம் இல்லைன்ட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி திரும்ப வந்துட்டு எங்களுக்கு போராட்டம், எங்களோட டீம் எங்கள் பேட்ச் கூட தான் நாங்கள் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி போயிட்டு அங்கிட்ட உட்காந்துக்கிட்டோம். கீர்த்தனா தான் ரொம்ப மோசமாக பண்ணால். ரொம்ப லாஸ்ட் மினிட்ல அந்த செகண்ட்ஸில் வந்து உட்காந்தா. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டோம். பிளேசிங் சீட்ஸ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் நந்தினி. என்னோட நிறைய காலேஜ் vlogsல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு எங்களோட கிராஜுவேஷன் செரமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கும்போது என் நேம் அந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. A few moments later. கத்துங்க. 3, 2, 1. Yeah, finally that day comes to the end. Actually எங்கள் காலேஜ் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ரொம்ப ப்ரௌட் ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வந்துட்டு சாப்பிட போயிட்டோம். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஃபுட்டும். என்னங்க கீர்த்தனா, காலேஜுக்கு வந்துட்டு வந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? அவ்வளோதான், நடக்கூடாதுன்னு இருக்கு. அடி பாவி. இல்லை
இந்த 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 சர்டிபிகேட் வாங்கின அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஆகாஷ் ஓடி இருக்கான். என்னங்க ஆகாஷ், என்னம்மா இங்க நிக்கிறாங்க? என்னம்மா என்னம்மா சரிப்பா, உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் வாங்க ஃபீல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சாரி அழகா இருக்கு உங்களுக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏய் சீரியஸா சாரி சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. என்னோட சாரி இல்லை காரணம் இதே கலர் சந்தோஷமா இருக்கு. இது படிச்சு கொடுத்தா என்ன கொடுத்தீங்களான்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஸ்மூத். நான் கருப்பாக தெரியுதுன்னா கலராக தெரியுறேன்னா அதுதான் முக்கியம். நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஸ்மூத். நான் வந்துட்டு காலேஜ் டேஸில் எப்பயும் வாங்கி குடிக்கிற ஒரு ஐட்டம். பழைய நினைவுகள் வந்ததே. உங்களுக்கு பட்டம் வாங்கின ஃபீல் எப்படி இருக்கு? பட்டமா வாங்கினேன், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அதுதாங்க சர்டிஃபிகேட் தாங்க பட்டம். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வந்தோடனே எங்கள் அம்மா தான் திறந்து காமிச்சேன். ரொம்ப பெருமையாக உள்ளது. சரி என்னையதான் தேடினீங்களா? ஆகாசமா ஆகாஷமா வந்துட்டு சாப்பிட்டீங்களாம்மா? ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆயிட்ட? பார்த்தீங்களா ஒரு 3 வருஷம் முன்னாடி இதே ஸ்டோரியில் நானும் வந்துருக்கேன். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேச நான் பார்த்துருந்தேன். அடுத்த வருஷம் நீ வாங்குவ. அளவு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கியா? எக்ஸல் சைஸ் அளவு கொடுத்துருக்கியா? வந்துடும். அப்புறம் ஃபைனல் இயரில் இருக்கிறத எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த காலேஜை பற்றி? நான் முடிச்சிட்டேனே, ப்ராஜெக்ட் மட்டும் தானே. அதுதான் முடிஞ்சோடனே காலேஜ் விட்டு போகிறது அந்த மாதிரி கேட்குறேன். சொல்ல எனக்கு ஆசையாக தான் இருக்குது, பெருமையாக சொல்கிறதுக்கு. எது பேசாலும். ஏன்னா நான் இன்னும் காலேஜில் இருக்கேன். எது பேசாலும் அதனால எதுவும் பேசுறது. உங்கள் மகள் பட்டம் வாங்கினதில் பெருமையாக இருக்கீங்களா? பெருமையா? கேமராவை பாருங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. மா எப்படி இருக்கு கிளாஸ் ரூமு? நல்லா இருக்கா? ஆமா அப்படிதான். ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன எப்படி இருக்கு? பெருமையா இருக்கா? நாங்க எல்லாம் பட்டம் வாங்கினதுக்கெல்லாம் வாங்கிட்டோம். ஒரு வழியா 2 வருஷத்துல கொடுத்துட்டாங்க. ஆமா அவ்வளவுதான். இதுக்கு மேல அப்படி மாஸ்டா வர வேண்டியதான். ஆமா இனிமேல் தான் வெறி கொண்டு வந்து காரு பங்களான்னு நம்ம செட்டில் ஆகணும். ஆமா இதுதான் வந்துட்டு முதல் படி. எஸ். நான்லாம் கேட்க மாட்டேன், நீங்களே பேசுங்க, வாய் வலிக்குது. ரொம்ப பெருமையா இருக்கு என் பொண்ணு பட்டம் வாங்கினது. பட்டம் வாங்கினா? ஆமா 50 ரூபா பட்டமா? சர்டிஃபிகேட் வாங்கினா. அப்புறம் சொல்லுங்க நெக்ஸ்ட். அப்புறம் வீடு. என்னை பத்தி ஏதாவது ஒரு 4 வார்த்தை பெருமையா சொல்லுங்க. என் பொண்ணை நான் பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். பெற்றதுக்கா? ஆமா அதை விட சந்தோஷம் இவங்க சர்டிஃபிகேட் வாங்கினது. அப்புறம் வேற இன்னும் நிறைய இருக்கு செய்யணும் நீங்க. ஆமா பரவாயில்ல, பெருமையா சொல்றாங்க. கல்யாணம் பண்ணணும். கல்யாணம்லாம் வேணாம், போங்க என்கிட்ட. இப்படி இப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். ஆமா என் பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க. மகேஷ் ப்ரோ கழட்டி விட்டாலும் இது ராமன் சொல்லு. ஏய் இல்ல புரியல. ஏய் ஐயோ நான் என்ன சொல்றேன்? ஓ அதுவா? அது கழட்டி விட்டாங்க. ஏய் நான் கழட்டி விட்டேன். அவனை கழட்டி விட்டேனா? ஆமாவா? ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு உனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு வந்தேன். கழட்டி விடல. ஓ சரி சரி. அப்படியே கழட்டி விட்டு ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணுங்கன்னு. சொல்லுங்கம்மா, உங்க பையனை பத்தி 4 வார்த்தை, 4 வார்த்தை பெருமையா. ஏய் போடா. ஃபர்ஸ்டே போய் சொல்றீங்களே. நெக்ஸ்ட் என்னோட ஆசை என்னங்கிறது பண்ணி வச்சிருவான். எதா இருந்தாலும் கேட்டுதான் நடப்பான். என் பிள்ளை வந்து பட்டம் வாங்கின நேரம் பெரிய பெரிய வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கணும், வீடு. என்ன ஆகாஷ் இவ்வளோ பொறுப்பான பையனா நீ? பெரிய வேலையா போயிடுச்சு. என்ன டீசன்சியா? இல்லை இவ்வளோ நேரம் வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
சர்டிஃபிகேட்டை போடுறது எப்படின்னு கேட்டுருந்தாங்க. தனியாக உட்காந்துக்கலாம் அவனை கவர் பண்ணி எனக்கு இது இப்படி ஒரு ரவுண்டு வரேன், ஓகேவா? சர்க்கிள். கால் பண்ணுங்க. வருங்கால இவனை வச்சு தான் கண்டென்ட்டே, நான் இது வரையும் காலேஜில் இருந்த வரையும் இவனை வச்சு தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஃபேமஸே ஆச்சு என்னோட வீடியோலாம். பேசுகிறா. ம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? வந்து நிதாருங்க சார், ரொம்ப அவ்வளோதான், போட்டு விட்டான். சீக்கிரமாக தனலட்சுமி சீனிவாசன் கேருக்கு வாங்க, கேர் பண்ணுங்க. அப்படி இல்லையோ அடப்பா. நேரில் வந்து காலேஜில் காட்டுறாங்களா அவங்கள்ட்ட வந்து காட்டிருக்காங்க. வேறு ஏதாவது இப்போ கேர் காலேஜை பற்றி ஏதாவது பதிவு வைக்கணுமா? கேர் காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ் நீங்கள் வந்துட்டு பெருமையாக நினைக்கிறீங்களா இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு அண்ட் இந்த 4 வருஷம் ஓட்டுனதுக்கு? இதுக்கெலாம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்ல விரும்பலைனாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல. என்ன சொல்லணும்னே தெரியல, நீங்கள் எப்படி டெம்ப்ளேட் ஒன்று போட்டுருவீங்க. அதுக்கு தான் ஏதாவது சொல்லுங்கள், வாய் புடுங்குறேன்ல, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லையா? தெரியாமல் சேர்ந்துட்டிங்களா? பரவாயில்ல, ஏதோ வந்துட்டோம், சேர்ந்துட்டோம், முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். உங்களை மாரி நாங்களும் அப்படியே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் மாவு போட்டோமா? அடிச்சு விட வேண்டாம். உங்களோட பதவி அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓ பரவாயில்ல. அதனால நானும் அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு சூப்பர். நானும் கிராஜுவேஷன் வாங்கிட்டு மாஸ்டரா உங்கள் வீட்டுக்கு தான் வந்து விளாகில் நானும் திரும்பி வருவேன். சூப்பர்ரா. இதுதான் விளாக நம்ம என்னைக்குமே விடவே கூடாது. எதை விடக்கூடாது? விளாக விடவே. கரெக்ட். அவ்வளோதான், முடிச்சு விட்டு தயவு செஞ்சு திரும்ப வந்துடாதீங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்து. நாங்கள் மறக்க மாட்டோம். அவங்க வந்துட்டு இனிமேல் இந்த சைடே வந்துடாதீங்க, இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து முடிச்சு விட்டு அனுப்பி விட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு காலேஜ் எங்கள் 2 பேருக்குமே. கீர்த்தனாவும் ஆகாஷும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்க 2 பேரும் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராஜுவேஷன் டே ஒரு வழியாக முடிந்து விட்டது. காலேஜுக்கு டாட்டா. கொஞ்ச நேரம் காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக அன்றைக்கி இருந்தேன்றது வந்துட்டு என்னால் எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியாத அளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான், அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜூஸ் குடிக்க போயிருந்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு நான் வந்துட்டு லென்ஸ் கார்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ லென்ஸ் கார்ட் போயிட்டு ஃப்ரீ ஐ செக்கப் ஆக்சுவலாக அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ ஐ செக்கப்பையும் முடிச்சுட்டு நான் வந்துட்டு கிளாஸஸ் ஸ்பெக்ஸஸ்லாம் பார்க்க போயிட்டேன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு சிஸ்டம் கிளாஸ் தான் வாங்க போயிருந்தேன். கஸ்டமைஸ் கிளாஸஸும் இருக்குது அண்ட் ரெடிமேட் கிளாஸஸும் இருக்குது. எனக்கு 2துலேயுமே ஒன்று பிடிச்சிருந்துச்சி. எடுக்கிறதுக்குன்னு கன்ஃபியூஸில் இருந்தனால சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி வந்துட்டேன். பட் கண்டிப்பாக போய் வாங்குவேன். ஆக்சுவலாக சென்னை போனனால சென்னையில் வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். பார்த்துட்டு சொல்லுவா, இங்க பாருடா நம்ம 2 பேரையும் விட்டுட்டு தனியாக போய் முக்கி இருக்குங்க அப்படின்வா. உங்களுக்கு கொடுக்க முடியன்ற வருத்தம் ரொம்ப கொள்ளுங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சொல்ற. சாப்பிட்டு முடிச்சு சொல்றேன். கீர்த்தனாக்கா மன்னிச்சிருக்கா, உங்க நினைச்சு சாப்பிடாம இருக்கேனே. ஐயோ நினைச்சு இல்ல, அதாவது உங்களுக்கு கொடுக்க முடியலன்றத நினைச்சு சாப்பிட்றேன். சாரிக்கா. சொல்லு, எப்போ சொல்ற டைலாக. உங்களுக்கு கொடுக்க முடியன்ற வருத்தத்துல சாப்பிட்றேன்க்கா. சூடா இருக்குக்கா, போதுக்கா.